நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. சார் யாரு? மன்னிக்கணும், வீட்டுல நாய் உண்டோ? நாய் இருக்கு, நான் தான் இருக்கேன். என்ன இருந்தாலும் நாய் மாதிரி வருமா? என்ன வேணும் உங்களுக்கு? சமையலுக்கு கருவேப்பிலை வேணும், ஒரு கொத்து கருவேப்பிலை பறிச்சுக்கலாமா? கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கிறேன் உங்க வீட்டு மரத்துல, வித் ஒரு பர்மிஷன். இதே மாதிரி கருவேப்பிலை யாராவது கேட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நம்ம ரூட்லயே வர்றாரு இந்த ஆளு. இது என்ன கோயின்சிடன்ஸா இல்ல விஷமமா? என்னமோ முணுமுணுக்கிறாப்புல. இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். பரவாயில்ல, உள்ள வாங்க. இது என்ன பழக்கம் என் மாதிரி? கேட்டு வழியா வரலாமே. அதானே. வாழா போறத பசுமாட்டு கொடு, அதே மாதிரி வீணா போற கருவேப்பிலையை வீதியில போற கொடுக்கலாம். இல்லையா? வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு கருப்பிலே நானே பறிச்சுன்னு வைப்பேன். தேங்க்யூ. அடாடாடாடா, இந்த கருவேப்பிலையை யார் சார் கண்டுபிடிச்சா? என்ன கேள்வி? மனுஷன் தான். கொசு. ஆனா இந்த கொசு தான் மனுஷனையே கண்டுபிடிச்சது. என்ன பண்ணீங்க? சிரிப்பா? இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். மாதிரி மனுஷனையும் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி சிரிப்பையும் பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. வாடகை வீடு உண்டா இல்லையா? இல்லவே இல்ல, இது சொந்த வீடு. யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லிக்கிறது நானு. ஏன்னா சொந்த வீடு, அவ்வளவுதான். அப்போ ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் அவங்களும் சொந்தம் தான். ஓ, வெளியூர் போயிருக்காங்க. உண்டா இல்லையா? அதான் இல்ல. ஒய்ஃபு இல்லையா? இருக்கா சார், அதான் ப்ராப்ளமே. இந்த மாதிரி சிரிப்பை எப்படியா கண்டுபிடிச்சீங்க? சொந்தமா நானே கண்டுபிடிச்சது. உங்க பேரு? பேரு உமாபதி. சீதாராமன் ராஜாராமன் கம்பெனில 42 வருஷம் சர்வீஸ், ரிட்டையர்டு. இப்ப என்ன பண்றாப்புல? வாக்கிங் போறது, பேப்பர் படிக்கிறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, நாயை குளிப்பாட்டுறது, வேற என்ன பண்றது? உண்டா இல்லையா? நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் சந்திரபாபு. கைய கொடுயா. நான் சந்திரபாபு ஃபேனு. பம்பர கண்ணாலே காதல் தங்கச்சி சொன்னாலேன்னு பாடி காலேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். உங்க ஃபேமிலி? என் ஒய்ஃப் போய் 10 வருஷம் ஆகுது. கைய கொடுமையா, புண்ணியம் பண்ணவரு. ஆமா, குழந்தைங்க இருக்கான். ஒரே பையன். கார்த்திகை மாதம் பிறந்தான். கார்த்திக் குமரன் பேரை வச்சேன். போய் மலை மேலே உட்காந்துட்டான். கனடாவில் இருக்கான், டொராண்டோ. போக்குவரத்து உண்டு இல்ல? உண்டு 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 உண்டு. நியூ இயர் கார்டு அனுப்பிச்சிடுவான். உமாவா சொன்னாங்க, நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. யாருமே இல்லைங்கிறீங்க, அப்ப எது கருவேப்பிலை? யாருமே இல்லைன்னா வயிறு இல்லையா? உண்டா இல்லையா? செல்ஃப் குக்கிங். நானே சமைச்சு நானே சாப்பிட்றேன், நிம்மதியா இருக்கேன். உண்டா இல்லையா? உடன் பிறந்தவங்க யாருமே இல்ல. இல்ல உடன் பிறந்த கடன் தொல்லை. விடக்கூடாது. கொடுத்து வச்சவரு பிரச்சனையே இல்லாத ஆளு. இருக்கிற வீடு மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனை. சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் ஒன்று சாமி. ஒரு பில்டர் கிட்ட 50,000 ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்தவனா. எங்கிட்ட வந்திருக்கலாம். ஏமாறுறதுக்கா? நல்ல பில்டரா நான் பிடிச்சு கொடுத்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். இப்ப இருக்கிற வீட்டுக்காரர்ட்ட என்ன பிரச்சனை? வாடகை கூட கேட்கறானா? 1000 ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுக்க நான் தயார். ஆனா படுபாவி வீடை இடிச்சு பிளாட் கட்ட போறேன்னு என்ன காலி பண்ண சொல்றான். ஒரே கழுத்து இருக்கிறான். இப்பெல்லாம் நான் வாக்கிங் போறத ஏதாவது நல்ல வீடு மாட்டுமான்னு பார்க்கத்தான். இப்ப நல்ல இடத்துல தான் மாட்டிருக்கீங்க. ஃபர்தரா பேசுறதுக்கு இடத்த ஷிஃப்ட் பண்ணிக்குமா? உனக்கு என்ன ஒரு போர்ஷன் தானே வேணும்? ஆமா இருக்கு. அடாடாடாடா, இப்பவே எனக்கு ஒரு வீடு கிடைச்ச மாதிரி இருக்கு. உண்டா இல்லையா? மாதிரி இல்ல, கிடைச்சாச்சு. ராத்திரி 9 மணிக்கு என்ன பாருங்க. அதுக்குள்ள உண்டா இல்லையான்னு தெரிஞ்சிருமா? உமா உண்டா இல்லையா உமாவதின்னு கூப்பிட்டா என்ன? கூப்பிடுவேன். காசா பணமா? உண்டா இல்லையா? உமாவதி, உமக்காக வீட்டு ஓனர்கிட்ட பேசிட்டேன். உண்டா இல்லையா? உண்டு உண்டு உண்டு. இப்ப நான் பார்த்திருக்கிற வீடு ஒரு பெரிய பங்களா. ஒண்டி கட்டைக்கு எதுக்கு பங்களாலாம்? உருக்க பேசக்கூடாது. அந்த பங்களா மாடியில ஒரு ரூம், வெல் ஃபர்னிஷ்ட் வித் கிச்சன். ஐடியல். பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி இருக்கு. உமக்கு எதுக்கு புடவை? சரி, வேஷ்டியா காய்ச்ச மாதிரி இருக்கு. மேல சொல்லுங்க. வீட்டுக்காரர், அவர் ஒய்ஃப், 3 பசங்க. வீடு எப்போதும் கலகலன்னு இருக்கும். அடாடாடாடா, அனாதையா அவுட் ஹவுஸ்ல இருந்த எனக்கு அருமையான ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. வீட்டை எப்ப பார்க்கலாம்? அந்த வீட்டு மொட்டை மாடியில் தான் இப்ப நீங்க இருக்கீங்க.
முட்டை மாடிலையா? ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட தான் நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. சந்திரபாபு உமக்கு எவ்வளவு பெரிய மனசியா? என் போர்ஷனை போய் பார்க்கலாமா? அது அவ்வளவு சீக்கிரம் முடியுமா? அதுக்கு முன்னாடி நாம பல விஷயங்கள் பேசிக்க வேண்டியிருக்க. பல விஷயமா பண விஷயம்? ரெண்டும் தான் வச்சுருப்பேன். இந்த போர்ஷனை வாடகைக்கு விடுறதுல என் ஒய்ஃபு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. வர்றவன் வீட்டை பாழ்படி விடுவான்னு அவளுடைய அபிப்பிராயம். நான் அப்படி இல்லை, சொந்த வீடு மாதிரி பார்த்துக்குவேன். நானே அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய சொந்த வீட்டை சொந்த வீடு மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. உங்களை வாடகைக்கு வைக்கிற விஷயத்த நான் என் ஒய்ஃப்ட கூட சொல்ல போறது இல்லை. அது எப்படி மறைக்க முடியும்? நான் வீட்டில் நடமாட வேண்டாமா? அதை பக்குவமா எப்படி சொல்றதுன்னு என்னோட ப்ராப்ளம். நான் யாருன்னு சொல்லிக்கிறது? நீர் யாருன்னு நான் இல்லை சொல்லுவேன். அப்ப நான் யாரு? அதை நான் சமயோசிதமா நானே சொல்லுவேன். சரி சரி, அது உண்மை ப்ராப்ளம். வாடகை எவ்வளவு? என்ன 1000 ரூபா வச்சுக்கலாமா? 1000 ரூபாயா? சரி 5 பத்து குறைச்சிக்கலாம்யா. 5 பத்து குறைக்கிறதுக்கு 1000 ரூபாய் வச்சுட்டு போ. சரி சந்தோஷமா நானே வாங்கிக்கிறேன். சுத்தம். வாடகைக்கு தான் நான் உங்களை குடி வச்சிருக்கிறேங்கிற விஷயம் என் ஒய்ஃபுக்கோ என் பசங்களுக்கோ ஏன் காக்காய் கூட தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடுக்கணும். யார் மேல சத்தியம் பண்ணணும்? உண்மை மேலேயே சத்தியம் பண்ணிடுறேனே. என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த 3 மேல சத்தியம் பண்ணிட்டுமா? வேணாம், நாளையிலேருந்து தேய்க்கிறேன். அது ஒன்று பண்ணுங்களேன். இந்த கவர் மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்களேன். உள்ள ஏதாவது குலதெய்வ போட்டோ வச்சிருக்கீங்களா? வெத்து கவர் சுவாமி. இதை வச்சு நான் என்ன பிளாக்மெயிலா பண்ண போறேன்? அதுக்கு இல்ல. சரி, இந்த வெத்து கவர் சத்தியமா உங்க குடும்பத்துல நான் யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன், காக்கா இன்க்ளூடிங் சத்தியம். இது வெத்து கவர் இல்ல, காந்தி தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க. பாத்தீங்களா? அதாவது காந்தி ஸ்டாம்ப் மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். உஷாரான ஆசாமி நீர் இருக்க வேண்டியதா இருக்க. வாடகைக்கு வரவங்ககிட்ட இது பாருங்க, நான் வந்து இந்த 8 மாசம் அட்வான்ஸ் 10 மாசம் அட்வான்ஸ் அதெல்லாம் கேட்க மாட்டேன். வீட்டு வாடகை 1000 ரூபா, அது முன்னாடி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். இப்பவேவா? அதான் நாளைக்கே குடி வந்துடுறீங்களே. நாளைக்கு வந்து தரேன். நாளைக்கா? டெஃபினட்டா கொடுத்துருவானா மீசக்காரன்? இல்ல மோசக்காரனா இருப்பானா? என்ன யோசிக்கிறீங்க? சந்தேகப்படுறானா நம்மள? எவ்வளவு பெரிய மனுஷன் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முகத்துல அசட்டுகளை தான் இருக்கே தவிர அல்டாப்புகளை இல்லை. நம்பலாம். நான் என்ன நினைச்சேன், எவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். சரியான டபுள் பாஜியா இருப்பான் போல இருக்கு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா உமாவதி? நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானா? மாட்டான், நம்பலாம். சரி, நாளை சந்திக்கலாம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. அடாடாடாடாடா, என்ன பிரமாதமா பாடிட்டு இருந்தேன். நான் வந்து பாதியில ஸ்பாயில் பண்ணிட்டேனா? ஆமா, என்ன ராகம் தெரியுமா? தெரியாது. சிம்மேந்திர மத்தியமும் கீரவாணியும் கலந்தது. விடிகால 5 மணிக்கு எழுந்து சாதகம் பண்ணணும். இன்னும் பிரமாதமாயிடுவோம் குரல். உண்டா இல்லையா? பாலில் தேன் கலந்து சாப்பிட்றியோ, கூடவே 2 மிளகு தட்டி போட்டு சாப்பிடு. ஆனா தவறி போய் கூட ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் மூச்சு விடக்கூடாது. என்ன ரமணி, புரியுதா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் பி சுஷிலா மாதிரி வரப்போற, அதுவும் எனக்கு தெரியும். அந்த ஒரு நாள் அடுத்த மாசம் கூட இருக்கலாம். ரமணி, இந்த கேசட்லாம் வச்சுக்க, போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணு. ஆல் த பெஸ்ட். நீங்க யாரு? தெரியாது. தெரியாதா? உங்க அப்பா வந்து சொல்லுவார். யார் இந்த நைஸ் அங்கிள்? தப்பு.
அது தப்பு. ரஜினி ராஜா, புக் ஆன்சரை பார்த்து பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த எ கைட் டு மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ், இதை கைடன்ஸை வச்சுக்கிட்டு கணக்கு போடு ரஜினி ராஜா. கணக்கில் நீ தான் பாயும் புலி. தேங்க்யூ அங்கிள். இந்த புக்கு தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், உன் வாய்ஸில் ஏதோ கிளாரிட்டி மிஸ் ஆகுது. ஒரு டங் ட்விஸ்டர் சொல்கிறேன், அது திரும்ப திரும்ப சொல்லு. சொல்லுங்க அங்கிள். She sells seashells in the seashore. I shall sell seashells when she has no seashells to sell. திரும்ப திரும்ப சொல்லி பாரு. சரி அங்கிள். நீங்க யார் அங்கிள்? உங்க அப்பாவும் சொல்லுவார். வச்சா She sells seashells. She sells seashells in the seashore. அங்கிள் நமக்கு ஒன்றும் பசில் சொல்லாமல் போறானு பார்க்குறியா? சொல்கிறேன். உலகத்திலேயே மிக சோகமான எண்டிங் உள்ள புக் எது? ரோமியோ அண்ட் ஜூலியட். உன் வயசு அப்படி உன்னை சொல்ல வைக்குது. அது இல்லை, அதை விட சோகமானது. சோகமான எண்டிங் தெரியலையே. தெரியல, யோசிச்சு சொல்லு. அங்கிள் நீங்க யாரு? உங்க அப்பா வந்து சொல்லுவார். சோகமான எண்டிங் உள்ள புக். என்ன கௌதம், இன்னும் வேலை கிடைக்கலையா? வாண்டட் காலம் பார்க்குற? ரொம்ப பேர் ஒன்ன மாதிரி தான். வேலையை வாண்டட் காலத்தில் தேடக்கூடாது, வாழ்க்கையில தேடணும். இந்த புக்கை படி. சுயமா பிசினஸ் பண்ணுங்கிற எண்ணம் வரும், ஐடியாஸ்லாம் கிடைக்கும். சார், தெய்வம் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்களே, நீங்க யார் சார்? தெரியாது. தெரியாதா? ஏன் தெரியாது? நான் யாருன்னு உங்க அப்பா வந்து சொல்லுவார். நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ தெளிவா ஒரு ஃப்ரெண்டா? நம்பவே முடியல. நமஸ்காரம் மிஸ்டர் சந்திரபாபு. மோகனா தான் உங்க பேரு? ஒரு பத்மா சுப்ரமணியம், ஒரு சித்ரா விசேஷன் மாதிரி பாப்புலரா வந்திருக்க வேண்டிய நீங்க இப்படி கிச்சன்ல கடுகு தாளிச்சு கொட்டி இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்டா இல்லையா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, இன்னும் நீங்க டான்ஸ் ஆடலாம். கலைக்கு ஏது வயசு? கடைசி வரைக்கும் பால சரஸ்வதி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இல்லையா? உங்ககிட்ட பெரிய நாட்டிய திறமை இருக்கு. உண்டா இல்லையா? அதை வீணாக்க கூடாது. நாட்டிய மேதை பால சரஸ்வதி எழுதின புக்கு இது. பத்மா சுப்பிரமணியம் பரதத்தை பத்தி எழுதின புக்கு. என்ன வீட்டு வேலை இருந்தாலும் டான்ஸை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல காப்பி கிடைக்குமா? ஓ தரேனே. யார் இவரு? எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? தேங்க்யூ மோகனம்மா. சந்திரபாபுங்க கடைக்கு போயிருக்கார், வந்துருவாரு. உங்களை இத்தனை நாள் பார்த்ததே இல்லையே. நீங்க அவர் ஃப்ரெண்டா? நான் யாருன்னு அவரே வந்து சொல்லட்டுமே. அவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? பேச்சுக்கு சொன்னேன். உண்டா இல்லையா? டான்ஸ் பிராக்டிஸ். Seashells in the seashore. I shall sell seashells when she has seashells in the seashore. நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாலே வந்து நிக்கிறீங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சேன். ஒய்ஃபரா சந்திச்சிட்டேன். ஐயோ 11 மணிக்கு தான் வர சொன்னேன். நீங்க ராவுகாரத்தை மறந்துட்டீங்களே, அதை முன்னாடி வந்துட்டேன். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன் மோகனா. எங்க ஃபேமிலி நட்புக்கா ஃபேமிலி மோகனா. அடே மோகனி, என்ன சொல்லியிருக்க? வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். காந்தி மகாத்மா காந்தி மறந்துடாத நீ. விடல உபாமதி. ஏடா உன்ன மாதிரியே உன் தம்பி ஒருத்தர் இருந்தானே, என்ன பண்றான் அவன்? அவன் இப்ப சிபிஐல இருக்கான். என்னவா இருக்கான்? பிடிச்சு வச்சிருக்காங்க. யாருப்பா அவரு? கேட்டா நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு சொல்றாரு. யார் இவரு? அது எவ்வளவு ஹம்பிளா இருக்காரு பத்தியா அவரு. நாங்க திருவிசைநல்லூர்ல இருந்தப்போ என் குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தது. நான் மாது வந்திருக்கேன் மாதிரி வீட்டுக்கு தட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க. உண்டா இல்லையா? உண்டு உண்டு.
எனக்கு சோறு போட்டு என்னை படிக்க வச்சதே இவங்க அப்பா தான். ஸ்கூல் ஃபைனல் முடிச்சோன்னா எங்க அப்பா தான் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தாரு. உண்டா இல்லையா? உண்டு. அன்பான் பேக்கில் டைபிஸ்ட் உத்தியோகம் 3 மாசம் தான். ஏன் வேலையை விட்டாரா இல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? சீஃப் கேஷியர் டைப் படிக்கிறதுக்கு பதிலா தீஃப் கேஷியர் டைப் படிச்சான், தூக்கிட்டாங்க. முந்தம் முந்தம். எங்க அப்பா தான் டெபாசிட்டே கட்டினாரு. உண்டா இல்லையா? அதை நீ இப்போ திருப்பி கேட்க போறேன். நீ மொட்டப்ப படம் வராதுல. இப்படித்தான் நாங்கள் பேசிக்குவோம். உங்க குடும்பம் எனக்கு செய்த உபகாரத்துக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலடா. என் உடம்பையே செருப்பா தைச்சு போடணும். என் ட்ராக்லயே என்ன போக விடு, குறுக்க பூந்து குழப்பிடாத. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க. நன்றி நன்றி நன்றின்னு என்ன? அப்பா இந்த அங்கிள் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்காரு. கிஃப்டா? எல்லாருக்குமா? ஆமாப்பா எல்லாருக்கும் தான். கிஃப்ட் விலை என்ன 1000 ரூபா இருக்குமா? அது தனி தனி. அங்கிள் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதானே தங்க போறீங்க? இங்கதான் தங்க போறாரு. இவர் அங்கிள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் கோபத்தில் ஏதாவது உளறிடுவார். நான் உளறேன், நீ உளறா? நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே இருக்க. நானும் உளர மாட்டேன், எப்பயும் உளர மாட்டேன். நேரம் வந்தா உளருவேன். அப்ப கூட நீ உளர மாட்டேன். எப்படி? ஏன்னா காந்தி. ஓ காந்தி காந்தி. சரி வந்தேன், உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? நீ இங்கே தான் தங்குற, மறந்துட்டியா? என்னடா என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னடா இது? சார் இருங்க சார், இங்கே இருங்க சார், இங்கே இருங்க. சரி நீ எல்லாம் இவ்வளோ கம்பல் பண்ணுறதில்ல, நான் இங்கே இருந்துடுறேன். சந்துரு, இங்கே பக்கத்தில் ஏதாவது வெஜிடேரியன் மெஸ் இருந்ததுன்னா லஞ்சுக்கு மட்டும் 30 டோக்கன் கிடைச்சா சௌரியமாக இருக்கும். நானே இங்கே தங்கிக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கலாம். சரி நல்லா இருக்கு நீங்க பேசுறது. மாது வந்திருக்கேன்னு தட்டை தூக்கிட்டு நின்ன போதெல்லாம் உங்களுக்கு சோறு போட்டிருக்காரு. உப்பிட்ட ஃபேமிலியை உள்ளளவும் நினைக்கிறதுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. விட்டுருவோமா? என்ன ஷாக் அடிச்சு நிக்கிறீங்க? ஷாக் அடிச்சு போய் நிக்கலடி, புல்லரிச்சு போய் நிக்கிறேன். ஐயோ எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காம போச்சு. உமாவதி உப்பு கணக்கு கழிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கடா. சாப்பாடுக்கு சேர்த்து 1500 வச்சுக்கலாமா? அப்போ ஒரு பிச்சு கூடாது. என்னப்பா வளவளன்னு பேசிக்கிட்டு? அங்கிள் கெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். கெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? சரி வா போலாம். டேய் சந்துரு, சாமானெல்லாம் எடுத்துட்டு வாடா. அங்கிள் அந்த சோகமான எண்டிங் உள்ள புக் என்னன்னு தெரியலையா? ஒருத்தருக்குமே தெரியலையா? செக் புக். அது நினைச்சேன் அப்பவே நினைச்சேன். எல்லாம் நினைச்சேன் முதல்ல சொல்லிக்கணும்ல. இந்த புக்கு தான் கொடுத்தாருமா அங்கிள். இதைத்தான் அப்பா கிட்டையும் கேட்டேன், கடையில கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. யூஸ்லெஸ் அப்பா. அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள். மியூசிக் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குப்பா அங்கிளுக்கு. என் பாட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணுமா அங்கிள்? ஃபியூச்சர் சுசீலா இந்த வாய்ஸ் தோல்றீங்க. அப்பா எப்படிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்டு? அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வருதுமா? இப்பதான் வீடே கலகலப்பா இருக்கு. அவருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காய சாம்பார் பிடிக்குமா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேன். காந்தி மாதிரி கருவேப்பிலை பொறுப்போ. நீ சும்மாறா, இன்னைக்கு வேலை பண்ணுங்க. ஒரு நாள் தானே பண்ணுப்போ. அப்புறம் மௌனமா அந்த பொடி உருளைக்கிழங்க வாங்கி நல்ல முருவலா காரமா, அப்புறம் டான்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபியூச்சர் பால சரஸ்வதி பம்பர மாதிரி பின்றீங்க. இதான் வரும். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய். சரி 1000 ரூபாய் எடு. எதுக்கா? 1000 ரூபாய் அட்வான்ஸ் ரெண்ட். ஓஹோ ரெண்டா? அப்படி கேட்க வேண்டியதானே? நீ எப்படி கேட்டேன் நானு? சரி 1000 ரூபாய் அடியா. நான் எங்க ஓடி போறேனா இல்ல பேங்க் தான் ஓடி போதா? இன்னைக்கு பேங்க் ஸ்ட்ரைக் ஓய். நல்லாத மகாத்மா காந்தி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க. என்னன்னு சத்தியம் பண்ண? உங்க வீட்டுல யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். ரெண்ட்டை கரெக்டா கொடுத்துன்னு சத்தியம் பண்ணிருக்கேனா? ஐயோ நாளைக்காக வாடகை கொடுத்துறியா? பேங்க் வாசல் நான் உன்னோட வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். வாடகை டப்பாவி 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன். இப்ப அசிவாரமே ஆடிடும் போல் இருக்கேன். வந்ததுக்கே எல்லாரையும் வளைச்சு போட்டானே.